அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் பார்வையில் உடை குறித்து சில வாரங்களாக நம்ம அறிந்து வருகிறோம். கடந்த வாரங்களிலே ஆண்களுடைய ஆடை கிரண்டே காலுக்கு கீழே இறங்கக்கூடாது, அது பெருமைக்காக இறங்கக்கூடாது, இயல்பாக அவர்களுடைய உடல் அமைப்பை கொண்டு இறங்கினால் அது குற்றமில்லை என்பதற்குரிய சான்றுகளை எல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இது சம்பந்தமாக இந்த உரை நிகழ்த்தப்பட்டதற்கு பிறகு ஒரு மாற்று கருத்துக்களை வேறு சில ஆதாரங்களை வைத்து சிலர் முன்வைத்திருக்கிறார்கள். அந்த விஷயங்களையும் நீங்கள் அறிந்து கொண்டால்தான் அதில் முழு தெளிவு உங்களுக்கு கிடைக்க முடியும். ஒரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு செய்தியை குறிப்பிடுறாங்க. என்ன செய்தி என்று கேட்டால், மூமினான ஆண்களுடைய ஆடை என்பது கெண்டைக்காலுடைய பாதி வரை அப்படின்ற ஒரு ஹதீஸ் இருக்கிறது என்று போட்டு ஒரு விமர்சனம் செய்கிறார்கள். கெண்டைக்கால்ண்டா என்னென்னு முதல்ல நினைக்கிறேன். கரண்டைக்கால்ங்கிறது வேறு. முழங்காலில் இருந்து அந்த கரண்டை மொழி இருக்குல்ல, அதுக்கு இடைப்பட்ட பகுதிக்கு பேர் தான் கெண்டைக்கால். இது முழங்கால் என்று வைத்துக்கொண்டால், இது கரண்டை என்று வைத்துக்கொண்டால், இந்த பகுதி இருக்குல்ல காலில் முழங்கால் கீழே உள்ள பகுதியை கெண்டைக்கால்னு சொல்லுவாங்க. அந்த கெண்டைக்காலில் பாதி, அது முழங்காலுக்கு கீழே இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு தான் ஆடை அணியணும். நீங்கள் கரண்டை வரைக்கும்லாம் இறக்க முடியாது, அப்படி தான் ஆடை அணியணும் என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அந்த நசையில் உள்ள அந்த ஹதீஸை போட்டு ஆடை விஷயமாக தப்பான கருத்தை சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்குன்னு ஒரு எல்லை நிர்ணயித்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸை போட்டு மௌலிஉல் இஸாரி இலா அன்சாஃபி சாக்கைனே, வேஷ்டி அணிவதற்குரிய இடம் கெண்டைக்காலின் பாதி. கெண்டைக்காலின் பாதின்னு சொன்னால் நம்ம கெண்டையிலேருந்து ஒரு ஜான் ஏற்றிக்கிறோம். நீங்கள் கால் இப்போ அணிஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, இதில் இருந்து ஒரு ஜான் மேலே ஏற்றினா தான் இன்னும் 2 ஜான் இருக்கும். முழங்காலுக்கும் கெண்டைக்காலுக்கு மத்தியில் அளந்து பார்த்திங்கன்னா 2 ஜான் இருக்கும். கையிலே அப்படி தான் இருக்கும். கை யாருடைய கை அளந்து பார்த்தாலும் 2 ஜான் தான் இருக்கும். யாருடைய முழங்கையிலேருந்து விரல் வரைக்கும் அளந்தாலும் அவங்க கைக்கு 2 ஜான் இருக்கும். காலை நீங்கள் அளந்து பார்த்தாலும் சரி, முழங்காலிலேருந்து கெண்டை கால் வரைக்கும் 2 ஜான் இருக்கும். அவங்களுடைய கைக்கு ஜானும் பெருசாக இருந்தால் காலும் பெருசாக இருக்கும், ஜானும் சின்னதாக இருந்தால் காலும் சின்னதாக போயிடும். இதை வச்சு தான் அளவே வருது. மனிதனுடைய உயரங்கள் கூட இந்த ஜான் பெருசாக இருந்துச்சுன்னு சொன்னால் அவருடைய கால் நீளமாக இருக்கும், கை நீளமாக இருக்கும். அந்த அடிப்படையில் இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னுட்டா, கெண்டை காலுடைய பாதி வரைக்கும் நீங்கள் ஆடை அணியலாம். அப்படின்னா பாதிங்கிறது இப்போ அணிஞ்சிருக்கிறதுலேருந்து ஒரு ஜான் மேலே ஏற்றணும். இப்போ நம்ம வழக்கமாக அணிகிறாங்கல்ல, வேஷ்டி பேண்ட் இதெல்லாம் அணிகிறாங்கன்னு சொன்னால் அதுலேருந்து ஒரு ஜான் மேலே ஏற்றினா தான் அது கெண்டை கால் வர. அப்படி யாருமே அணிகிறதில்லை. இப்போ உலகத்தில் யாருமே அந்த மாதிரியாக அணிவது கிடையாது. ஆனால் அப்படி தான் அணியணுங்கிறாங்க. விமர்சனம் பண்ணும் பொழுது இப்படி ஹதீஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த ஹதீஸ் இருக்கிறதுல இந்த ஒரு துணுக்க பாதியை போட்டிருக்கிறாங்க. ஒரு ஹதீஸ் எடுத்து போட்டாங்கன்னா அந்த ஹதீஸை முழுசாக போடுறது இல்லை. அவங்களுக்கு வசதியான வாசகத்தை மட்டும் போட்டு பாதி கெண்டை வரைக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க என்று சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஹதீஸ் முழுமையாக என்ன வருதுன்னு கேட்டால், மௌலிஉல் இஸாரி இல்லை அன்சாஃபி சாக்கைனு இது வரைக்கும் தான் அவங்க போட்டிருக்கிறாங்க. அதாவது கெண்டை காலுடைய பாதி வரைக்கும் தான் வேஷ்டி அணியலாம். வேஷ்டிங்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம், பேண்ட்டு கெண்டு எல்லாத்தையும் கீழாடைன்னு அர்த்தம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஃபைன் அபைத்த, அது உனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் அஸ்ஃபல, இன்னும் கொஞ்சம் இறக்கிக்க. அதாவது இந்த பாதின்னு சொல்லிவிட்டு அது உனக்கு விருப்பமாக இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் இறக்கிக்கங்கிறாங்க. ஃபைன் அபைத்த, அதுக்கு உனக்கு பிடிக்கலைன்னு சொன்னால் ஃபமின் வராயி சாக்கு, கெண்டைக்கு கீழே கூட வந்துக்க, இது கீழே இங்கே வரைக்கும் கூட வந்துக்கலாங்கிறாங்க. அதான் இப்போ நம்ம அணிகிறோம்ல, அந்த ஒரு ஹதீஸில் 2 விஷயம் இணைந்து இருக்கிறது. அவங்க ஒரு கருத்தில் இருந்து கொண்டு பாதியை போட்டு என்ன செய்கிறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்க. ஆடை இப்படி தான் அணிய வேண்டும் என்று மக்களுக்கு தப்பான வழி காட்டுறாங்க. அதை ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு அதிகபட்சம் இவங்களை வச்சுக்கலாங்கிறாங்க.
அதுதான் அளவுன்னு சொல்லலை. அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்க, இது உனக்கு பிடிக்கலையா, இந்த பாதி அளவு அணிகிற ஒரு மாதிரி விகாரமாக இருக்குது, நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு அசிங்கமாக இருக்கா, பரவாயில்லை, நீ என்ன செஞ்சுக்க, இன்னும் கொஞ்சம் இறக்கிக்க. அதுக்கு இருந்தால் இன்னும் கொஞ்சம் இந்த கெண்டை காலை கடந்து கூட இறக்கிக்க சொல்லிவிட்டு வலா ஹக்க லில் காபைனி ஃபில்லிசார். இந்த கெண்டை கால் இருக்குல்ல, கெண்டை வேற கரண்டை வேற. கெண்டைங்கிறது இது, கரண்டைங்கிறது இந்த இடம், அந்த பாதத்தில் ஒட்டி இருக்கல அந்த அதுக்கு பேர் கரண்டை. அப்போ கரண்டைக்குள்ள ஆடைக்கு எந்த பங்கும் இல்லை, கரண்டை வரைக்கும் இறைக்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க, பாதி தான் ஆடை அணியணும், இந்த ஆடை அணிவதாக இருந்தால் கெண்டை காலின் பாதி அளவுக்கு தான் இறக்க வேண்டுமே தவிர அதுக்கு கீழே இறக்கமாக ஆடை அணியக்கூடாது என்று ஒரு ஹதீஸை பாதியை மறைச்சி பாதியை சொல்லி என்ன செய்கிறாங்க, இதை சட்டமாக்க பார்க்குறாங்க. இது ஒரு தப்பான இது நம்ம மக்கள்கிட்ட பரவுறதுனால இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்களே பாதின்னு இருக்கிறாங்களே, நீங்கள் ஏன் வந்துக்கிட்டு கரண்டை வரைக்கும்னு சொல்கிறீங்க அப்படி. அது கூட பெருமைக்கு இருந்தால் தான், அது கூட அந்த கரண்டை வரைக்கும் கீழே இறங்கக்கூடாது தான். அது பெருமை இல்லாத நோக்கத்துக்கு இறங்குமே என்று சொன்னால், அந்த ஆடையுடைய அமைப்புக்காக இறங்கும் என்று சொன்னால், எல்லோருமே அந்த ஆடையை அப்படி தான் அணிகிறார்கள் என்று சொன்னால் அதில் பெருமை வராது. பெருமை இல்லாத நோக்கத்திற்காக வேண்டிய அந்த ஆடை கீழே இறங்கினால் அது அறவே குற்றம் இல்லைங்கிறது தனி விஷயம். பெருமைக்காக கூட ஒருத்தன் இறங்கினா கூட கெண்டைக்கால அளவு நிறுத்திக்கிட்டானா என்ன வராது, அதில் குற்றம் வராது என்பது தான் முந்தி சொன்னதில் இருந்தும் இந்த இன்னைக்கு சொல்வதிலிருந்தும் கிடைக்கக்கூடிய ஒரு முழுமையான ஒரு விளக்கம். இது ஒரு விஷயம். அதே மாதிரி இதுக்கு சான்றாக இன்னொரு ஹதீஸையும் எடுத்து காட்டுறாங்க. என்ன காட்டுறாங்கன்னு கேட்டால், இப்னு உமர் அவர்கள் சம்மந்தப்பட்ட ஹதீஸ். அவள் இப்னு உமர் அவங்க சொல்கிறாங்க, மரர்து அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடந்து சென்றேன். ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, அதை கடந்து இப்னு உமருங்கிற ஒரு சஹாபி போய்கிட்டு இருக்கிறார். ஒஃபி இசாரி இஸ்திர்ஹாவும், எனது ஆடை கொஞ்சம் கீழிறங்கி இருந்தது. கீழாடை, இசார்ன வேஷ்டி, என்னுடைய வேஷ்டி கீழாடை கொஞ்சம் இறக்கமாக இருந்த நிலையில் நான் நபியை கடந்து போகிறேன். எவ்வளோ இறக்கமானு சொல்லலை, கீழே இறங்கி இருக்குது. இப்போ இப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யா அப்துல்லா, இப்னு உமருடைய பேர் அப்துல்லாவே இர்ஃபா இசாரக்க, உன்னுடைய கீழாடியை கொஞ்சம் உயர்த்திக்கொள் அப்படிங்கிறாங்க. ஃபார் அஃபத்துஹு, நான் கொஞ்சம் உசத்தினேன். அப்போ சும்மா ஜித், இல்லை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கு. ஃபசித்து, நான் அதிகமாக்கிட்டேன் இப்படின்னு சொல்கிறார் அவர். நான் ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி ஆடை அணிந்து போனேன், ரொம்ப இறக்கமாக போட்டிருக்காருன்னா என்ன, தரையில் இழுபடுற மாதிரி போட்டிருக்கிறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் வசதிக்கேங்கிறாங்க, கீழாடை ரொம்ப கீழே இருக்குது, கொஞ்சம் உயர்த்தி கொள்ளுங்கிறாங்க. அவர் எவ்வளோ உயர்த்தினேன்னு சொல்லலை, நான் உயர்த்திட்டேன் அப்படிங்கிறாரு. இல்லை பத்தலை, ஒரு இஞ்சி வசத்திருப்பார் போல இருக்குது, இன்னும் கொஞ்சம் வசத்துங்கிறாங்க, நான் இன்னும் கொஞ்சம் வசத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. அப்போ ஃபமா சில்து அத்த ஹர்ராஹா பாது, அதற்கு பிறகு இதில் நான் கவனமாக இருந்து வருகிறேன்கிறார். அதற்கு பிறகு இதில் நான் கவனமாக இருந்து வரேன், ஆடை அணியும் போது கீழே இறங்கக்கூடாது என்பதில் நான் கவனமாக இருந்து வருகிறேன் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. இப்போ கால பாதுல் கோபி, அந்த கூட்டத்தில் இருந்த சில பேர் கேட்குறாங்க, இலா ஐன, எந்த அளவு வரைக்கும் நீங்கள் கவனமாக இருக்கிறீங்க, எந்த அளவு வரைக்கும் நீங்கள் கவனமாக பேணுதலாக இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், அன்சாஃபி சாக்கைனி, அந்த பாதங்களுடைய அந்த கெண்டைக்காலுடைய பாதி அளவு வரைக்கும் நான் கேர்ஃபுல்லாக அணிஞ்சிக்கிருவேன் அப்படிங்கிறார். இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாதி அளவு வரைக்கும் இருக்கணும்னு நிர்ணயிக்கலை. ரொம்ப இறங்குனதை வசத்து சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் வசத்துங்கிறாங்க. அவ்வளவுதான் ரசூல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எந்த அளவுக்கு வசதிக்கிறீங்க, எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறீங்கும் போது பாதி கரண்டை வரைக்கும்னு சொல்கிறார். அப்போ இதில் அவருடைய சொந்த புரிதல் தான் அதில் இருக்கே தவிர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாதி கரண்ட் அளவு கொண்டு கட்டளையிட்டதாகவோ அந்த அளவு அவங்க சொன்னதாகவோ இல்லை. ரொம்ப இறக்கியிருக்காரு, கொஞ்சம் வசதிக்கேங்கிறாங்க. அந்த ஒசத்துனது புரிந்து கொண்டு இவர் ஒசத்துனது வேண்டாம் பாதி கண்டையாக இருக்கலாம், அதை ரசூல் அனுமதிச்சிருக்கிறாங்களே தவிர அவ்வளவுதான் ஒசத்தணும்னு அதில் வராது. அப்படி வந்தாலும் நம்ம ஏற்கனவே சொன்ன ஹதீஸில், நசையில் வர்ற ஹதீஸில் அது விருப்பம் இருந்தால் இறக்கலான் இருக்குல்ல, அப்படி அணிந்து கொள்ளலாம். உனக்கு விருப்பம் இருக்குமே ஆனால் இன்னும் கொஞ்சம் இறக்கிக்க, உனக்கு விருப்பம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் இறக்கிக்க, கரண்டையே தாண்டிட வேண்டாம் அப்படிங்கிற ஹதீஸோடு வைத்து பார்க்கும் பொழுது ஆண்களுடைய ஆடையுடைய எல்லை பாதி கரண்டை கிடையாது, பாதி கெண்டை கால் கிடையாது. ஆண்களுடைய கீழாடையுடைய எல்லை இருக்குல்ல, அந்த எல்லை கரண்டைக்கால் வரைக்கும் இருக்கே தவிர கெண்டைக்காலில் பாதி வரைக்கும் கிடையாது. அது விரும்பத்தக்கதுங்கிற ஒரு அறிவுரையாக சொல்லியிருக்கிறாங்க. விரும்பத்தக்கது இருந்தாலும் நீ இறக்குறாத இறக்கிக்க, இன்னும் கொஞ்சம் கூட இறக்கிக்க, கரண்டை கீழே போகாமல் நீ பார்த்துக்கன்னு சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் மொத்தமாக இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்காம அவங்க என்ன செய்கிறாங்க, பாதி ஆடைங்கிறது பாதி கரண்டை வரைக்கும் தான் ஆண்கள் அணியணும் அப்படிங்கிறாங்க. இதோடு நிறுத்தி கொள்ளாமல் அந்த பெண்களுடைய ஆடைக்கு சொன்னோம்ல,
பெண்களுடைய ஆடை கூட என்னென்னு கேட்டால் அவங்க வந்து ரசூல்லாட்ட கேட்குறாங்க, எங்களுக்கு எப்படி ஆடையை தொங்க விட்டால் அது குற்றம்னு சொல்கிறீங்களே, நரகம்னு சொல்கிறீங்களே, பெண்களுக்கான எங்களுக்கு எப்படின்னு கேட்குறாங்க. இதை போன வாரம் நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு ஜான் இறக்கி கேட்குறாங்க. எங்கிருந்து ஒரு ஜான்னு சொல்லலை. ஹதீஸில் வர்றது என்னென்னு கேட்டால் ஒரு ஜான் அளவுக்கு இறக்கமாக போட்டுக்கங்கிறாங்க. அப்போ அந்த கேள்வி கேட்ட உம்மு சலமா கேட்குறாங்க, ஒரு ஜான் இறக்குனா பாதம் தெரியுமே, ஒரு ஜான் இறக்கணும்னு சொன்னால் பத்தாதது, பாதம் தெரியுமேங்கிறாங்க. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, ஒரு முளம் இறக்கிக்க. எங்கிருந்து ஒரு ஜானு அது சொல்லலை ஹதீஸில். எங்கிருந்து ஒரு முளம் அது சொல்லலை. அப்போ ஒரு முளம் இறக்கிக்க, ஒரு இடுப்புல இருந்து ஒரு ஜானா, அல்லது முழங்காலிலேருந்து ஒரு ஜானா, அல்லது கிரண்டையிலேருந்து ஒரு ஜானா இறக்குறேன்னா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்கணும்ல. எங்கிருந்து ஒரு ஜான் இறக்குவது, ஒரு ஜான்ங்கிறது இடுப்புலேருந்து ஒரு ஜான் சொல்ல முடியுமா? இடுப்புலேருந்து ஒரு ஜான் யாரும் புரிஞ்சிக்கிற மாட்டாங்க. இடுப்புலேருந்து ஒரு ஜான் இறக்குனாலும் இடுப்புலேருந்து ஒரு முளம் இறக்குனாலும் முழங்கால் வரைக்கும் தெரியும். அது இல்லை. அவங்க கேட்டதை என்னன்னு கேட்டால் பாதம் தெரியுமேன்னு கேட்குறாங்க. அதாவது நீங்கள் ஒரு ஜான் இறக்கினால் பாதம் தெரியுமேங்கிறாங்க. அது என்னவா இருக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த முழங்காலாக இருந்தால் தான் சரி. முழங்காலில் வரைக்கும், முழங்காலில் இருந்து ஒரு ஜான் இறக்கணும்னு சொன்னால் பாதம் தெரிய தான் செய்யும். ஏன்னா முழங்கால்லேருந்து ஒரு 2 ஜானில் தான் அந்த பாதம் வருது. முழங்காலில் இருந்து 2 ஜான் அவங்க கையில், அவங்க கை விரலில் ஒரு 2 ஜான் அளந்தாங்கன்னு சொன்னால் பாதம் வந்துடும். அப்போ அந்த முழங்கால் வரைக்கும், முழங்காலில் இருந்து நீங்கள் ஒரு ஜான் அதிகமாக்குங்கன்னு ரசூல்லா சொல்கிறாங்க. அதில் அப்போ அந்த அம்மா என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், அப்படின்னா பாதம் தெரியுமே அப்படின்னு கேட்குறாங்க. பாதம் தெரியும் என்று சொன்னால் ஒரு முளம் இறக்கிக்கிறங்க. எங்கேருந்து? முழங்காலில் இருந்து ஒரு முளம் இறங்குன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, இதை விட ஜாஸ்தியாகக்கூடாது, ஒரு முளத்துக்கு மேலே அதிகமாகக்கூடாது. மொத்தமே மேக்சிமம் எவ்வளோ தான், ஒரு முளம்ட்டாங்க. இது எங்கிருந்து ஒரு முளம்னு சொல்லும் பொழுது நாம் வந்து முழங்காலில் இருந்து நம்ம சொன்னோம். எதனால் சொன்னோம்னு கேட்டால், ஒரு எல்லை நிர்ணயிக்கிறா ஒரு பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கணும்ல. இடுப்புங்கிறது அது ஒரு மூட்டு, முழங்காலுங்க மடிக்கிற உடம் அது ஒரு மூட்டு இருக்கிறது, கரண்டைங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ இடுப்புன்னு வைக்க இயலாது. அப்போ முழங்கால் தான் வைக்க இயலும் இருக்கிறதுல. பார்த்தீங்கன்னா முழங்காலிலேருந்து ஒரு ஜான் இறக்குனா பாதம் தெரியத்தான் செய்யும். முழங்காலிலேருந்து ஒரு முளம் இறக்குனால் வந்து பாதம் தெரியாது. ஒரு முளம் இறக்கணும்னா 2 ஜான் இறக்கி பாருங்கள், நீங்கள் அளந்து பாருங்கள். உங்களுடைய முழங்காலிலேருந்து 2 ஜான் இறக்குனீங்கன்னா கரெக்டாக பாதத்துக்கு வந்துடும். பாதம் வந்து மறைகிற அளவுக்கு வந்துடும். அப்போ ஒரு முளம் என்று சொல்லிட்டாங்கல்ல. நம்ம முழங்கால்னா முட்டுக்கால், முழங்குற கையை வச்சு முழங்குறதுனால காலை முழங்கால்னு சொல்லி பழகிட்டோம். அது முட்டுக்கால்னு அதுக்கு பேர். அப்போ முட்டுக்காலில் இருந்து ஒரு முளம் இறக்கு நம்ம சொல்லிட்டோம்ல. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, முட்டுக்கால் கிடையாது, இந்த கெண்டைக்கால் பாதின்ட்டு இந்த அதிசயில் வருதுல்ல, அங்கிருந்து ஒரு முளம் அப்படிங்கிறாங்க. அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆண்களுடைய ஆடையை சொல்லும் பொழுது கெண்டைக்கால் பாதி வரைக்கும்னு சொன்னாங்கல்ல, அதுதான் எல்லைண்டு. அதைத்தான் நம்ம எல்லையாக வச்சுக்கிறேன்னு, அதில் இருந்து ஒரு முளம் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் கொடுத்து தரையில் இழுபடும்படி அந்த ஆடை அணியணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சொல்லக்கூடியவர்கள் வந்து இதை உலகத்தில் யாராலையும் நடைமுறைப்படுத்தி காட்ட முடியுமான்னு சிந்திக்கலை. அதாவது கெண்டைக்கால் பாதி இருக்கல, இங்கே இருந்து ஒரு முளம் 2 ஜான், இங்கே இருந்து ஒரு ஜான் இறக்குனவுனையே பாதம் வந்துடும். 2 ஜான் இறக்குனீங்கன்னு சொன்னால் தரையில் ஒரு ஜானை இழுத்துக்கிட்டு வரும். அந்த மாதிரியான ஆடை அணிந்து நடக்க முடியுமா? முதல்ல இடறி விழுந்துருவாங்க. ஆடை வந்து சின்னதாக கொஞ்சம் தரையில் உரசிக்கிட்டு இருந்தால் அது நடக்க முடியும். தரையில் இருக்கிறதுக்கு மேலே ஒரு ஜான் நீளமாக இருந்தால், தரையில் பற்றுச்சில அந்த அளவை விட இன்னும் ஒரு ஜான் ஆடை வந்து நீளமாக இருக்கும் என்று சொன்னால் அதை அணிந்து கொண்டு நடக்கவே முடியாது. தடுமாறுவாங்க, தடிக்கு விழுவாங்க. கடைசியில் நினைச்சு இந்த ஆடையை வந்து காலுக்கு மேலே தூக்கிட்டு தான் நடக்க முடியும். அப்போ அணிஞ்சு தூக்குறதுக்கு பேர் அணியாமல் இருந்துடலாமே. நீங்கள் அணிஞ்சு நடக்க முடியாது, வெளியே நடமாட முடியாது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, வரட்டு வாதத்துக்காக அந்த வாதத்தை சொல்கிறாங்க. அதாவது பாதி காலில் இருந்து பெண்கள் என்ன செய்யணும், இங்கே இருந்து ஒரு முளம் இறக்கணுமா. பாதி கெண்டை இருக்குல்ல, பாதி கெண்டைன்னு சொன்னால் உங்கள் முழங்கால எடுத்துக்கிறங்க, ஒரு ஜான் அளந்துக்கிறங்க, அதான் பாதி. அங்கிருந்து ஒரு முளம், அதான் பாயிண்டாம். அங்கிருந்து ஒரு முளம்னு சொன்னீங்கன்னு சொன்னால் எவ்வளோ வரும்னு கேட்டால், தரையில் பட்டதுக்கு போக இன்னும் ஒரு ஜான் நீளமாக இருக்கும். தரையில் படுவதற்கு மேலே இன்னும் ஒரு ஜான் நீளமாக இருக்கும். ஒரு இன்ச்சு 2 இன்ச்சு நீளமாக இருந்தால் தடிக்கு விழாமல் கூட கவனமாக நடந்துட முடியும். தரையில் உரசிக்கிட்டு வந்தால், தரையில் உரசுறத வந்து ஒரு ஜான் அளவுக்கு இருந்தால், நீ வேணால் ஒரு ஆம்பளை வேண்டால் ஒரு ஜான் அளவுக்கு இறக்கமாக வேஷ்டியை உடுத்தி நடந்து பாருங்களேன். உங்களுடைய கைலியை வந்து ஒரு ஜான் அளவுக்கு, தரையை விட இன்னொரு ஜான் அளவுக்கு நீங்கள் வேட்டி அணிஞ்சீர்கள்னு சொன்னால் உங்களால் நடக்கவே முடியாது. அது நம்ம ஆடையை நம்மளே மிதிப்போம், நம்மளே விடறி விடும், நம்மளே தடிக்க விட ஆரம்பிச்சிருவோம். அப்போ அந்த மாதிரி இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொன்னாங்கன்னு சொல்லக்கூடியவங்க இது சாத்தியமானு சிந்திக்கலை. எப்படி நடக்க முடியும்?
அதாவது கெண்டைக்காலுடைய பாதியிலிருந்து ஒரு முழம் போட்டு, முழங்கால்லேருந்து ஒரு முழம் போட்டு நடக்க முடியும். முழங்காலில் இருந்து இதை முழங்கால்னு வைங்களேன், இங்கிருந்து ஒரு முழம் போட்டோம்னு சொன்னால் இங்கே வரைக்கும் வரும். அது கரெக்டாக தரையில் உரசுகிற அளவுக்கு இருக்குமே தவிர அதிகப்படியான தரையில் இழுப்படாது. அப்படி போகிறது நான் சாத்தியமானது, அந்த அர்த்தம் கொடுப்பது சாத்தியமான ஒரு விஷயம். இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த பாதியில் தான் கணக்கு வைக்கணுங்கிறாங்க. அந்த பாதி எங்கேருந்து எடுத்தீங்கன்னு கேட்டால் இந்த ஆண்களுக்கு சொன்னாங்க, இந்த அதிசயம் ஒன்றா ஜாயின் பண்ணுறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, பாதி வரைன்னு சொன்னாங்க. பாதி வரைன்னு அது எல்லையை ஒரு பேணுதலுக்கு சொன்னாங்களே தவிர இன்னும் இறக்கலான்றாங்களே. அதில் நீங்கள் பாதி ஹதீஸை மறைச்சிட்டுல சொல்கிறீங்க. அந்த ஹதீஸ்லையும் கெண்டைக்கால் வரைக்கும் என்ன, கெரண்டைக்கால் வரைக்கும் இறக்கலாம்னு இருக்குது. எந்த ஹதீஸை பாதி கெண்டைக்கால் என்று ஆதாரம் காட்டுறாங்களோ அந்த ஹதீஸில் பாதி இருட்டடிப்பு செஞ்சுருக்கிறாங்க. பாதி சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, ஃபைன் அபைத்த, உனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் இன்னும் ஃபாஸ்ட்ஃபால் இன்னும் கொஞ்சம் இறக்கிக்க, அதுவும் பிடிக்கலைன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் இறக்கிக்கங்கிறாங்க. அப்போ கெண்டைக்காலுடைய பாதியில் இருந்து ஒரு ஜானம் ஒரு ஜானம் குறைவாகவோ அரை ஜானம் எவ்வளோ இறக்கிடலாம். ஆனால் அதிகபட்சம் எவ்வளோ இருக்கணும்னு கேட்டால் ஒரு முழத்தை அதிகமாக்கக்கூடாதுன்ட்டாங்க. அப்போ இந்த விஷயத்தை சிந்திக்காமல் ஆண்களுக்கு சொன்ன இந்த ஹதீஸை கொண்டாந்து அதில் ஜாயின்ட் பண்ணி பெண்கள் பாதத்தை மறைக்கணுங்கிற அளவுக்கு சொன்னால் கூட பரவாயில்லை. இவங்க பாதத்தை மறைக்க சொல்லலை, பாதத்தையெல்லாம் தாண்டி தொடப்பமாக உங்களுடைய ஆடைகளை மாற்றிக்கிறங்கிறாங்க. தொடப்பமாக கூட்டிகிட்டு போகிற மாதிரி அது ஒரு ஜான் இருந்துச்சுன்னா என்ன செய்யும், கூட்டி பெருக்கிக்கிட்டு போய் குப்பைகளை சேர்க்கறதுக்கு தான் அந்த ஆடை உதவுமே தவிர இயல்பாக மனிதனால் நடக்க முடியாது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முழங்காலுக்கு கீழே ஒரு முழம் வைத்து நடக்க முடியும். கெண்டைக்கால் பாதியில் இருந்து ஒரு முழம் வைத்து எந்த ஆணாலும் எந்த பெண்ணாலும் நடக்க முடியாது, ஆடை அணிய முடியாத ஒன்றை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. யாராவது செய்வாங்களா? அதுதான் சட்டங்கிறாங்க. அதான் சட்டம்னு சொல்லக்கூடியவங்க அப்படி யாரும் அணிவதே இல்லை. பெண்களோடு அப்படி அணிகிறாங்க இல்லை, பாதம் கொஞ்சம் மறைகிற மாதிரி என்ன செய்கிறாங்க, இயல்புல அணிகிறாங்களே தவிர பாதத்துடைய கெண்டைக்காலில் இருந்து ஒரு முழத்துக்கு நீளமாக ஆடையை தொங்க விட்டு எந்த ஒரு பெண்ணும் என்ன செய்வதில்லை, நடந்து நீங்கள் பார்த்ததே இல்லை. இதை சொல்லக்கூடியவங்க அவங்க குடும்பத்தில் அமல்படுத்தி காட்டுவாங்களா? இந்த மாதிரி ஒரு முழத்துக்கு கொடுத்து நாங்கள் நடக்க விட்டு காட்டுறோன்னு முடியாது. அப்போ நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒன்று என்ன செய்கிறாங்க. அதனால் இது அளவு என்பது பெண்களுக்கு முழங்காலில் இருந்து, அதாவது முட்டுக்காலில் இருந்து ஒரு முழம் தான் அதிகபட்சமாக. முட்டுக்காலில் இருந்து ஒரு முழம் அளவுக்கு தான், அதை விட தாண்டக்கூடாது. ரொம்ப தரையை உரசிட்டு போகிற மாதிரி கூட்டி பெருக்கிற மாதிரியெல்லாம் ஆடை அணியக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லை. அதை விட ஜாஸ்தியாக கூடாதுங்கிறாங்கல்ல, ஆடை நீ சொல்லிவிட்டு வளா எசிதன் அழகி, அதை விட ஜாஸ்தி ஆக்கிறாதீங்க. அதிகபட்சம் ஒரு முழம் தான், முழங்காலில் இருந்து ஒரு முழம் தான் அணிக்கலாம். ஆம்பளைக்கு ஒரு ஜான் போதும். அது ஆண்களுக்கு இங்கே ஒரு முழம் வச்சுக்கிடலாம். ஆனால் ஆண்களுக்கு எவ்வளோ வரைக்கும் வச்சுக்கிடலான்னு சொன்னால் ஒரு ஜான் வரைக்கும் கூட வச்சுக்கிடலாம் முழங்காலில். அதான் பாதி கெண்டைன்னா முழங்கால்லேருந்து ஒரு ஜான், முழங்கால்லேருந்து ஒரு ஜான் எடுத்திங்கன்னா அந்த பாதி கெண்டை வரும். 2 ஜான் எடுத்திங்கன்னா ஒரு முழு கெண்டை கால்ண்டு வரும். அப்போ அந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஆடை முழங்கால்லேருந்து ஒரு ஜான் வரைக்கும் வச்சுக்கிடலாம். விரும்பினா கொஞ்சம் கூட்டிக்கிடலாம், விரும்பினா இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கிடலாம். ஆனால் கெண்டை காலை தாண்டக்கூடாது. இது ஆண்களுக்கு. பெண்களுக்கு ஒரு முழம், அதாவது முழங்கால்லேருந்து ஒரு முழம் என்பது கெண்டை காலில் கரண்டையில் கரெக்டாக பாதத்தில் உரசும். கரெக்டாக அந்த பாதம் இருக்குல்ல, அந்த பாதத்தினுடைய மேல் பகுதியில் உரசுற அளவுக்கு இருக்கும். அவங்கவுங்க கை தான் அளவு. முழம்ங்கிறதெல்லாம் ஸ்கேல் முழம் கிடையாது. முழம்ங்கிறது அவங்க கையுடைய முழம். 2 ஜான்கிற ஒரு முழம். முழம் என்பது அந்த காலத்தில் உள்ள வழக்கத்தில் என்னென்னு கேட்டால் அவரவர்கள் கையில் அளந்து பார்த்தாங்கன்னா 2 ஜான் தான் இருக்கும். இப்போ எங்கேயும் அளந்து பார்க்குறேன்னு வைங்களேன், இதுவே 2 ஜான் தான் இருக்கும். உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். இதுவும் 2 ஜான் தான் இருக்குது. முழங்காலிலேருந்து பாதம் வரைக்கும் உள்ளது 2 ஜான் தான் இருக்கும். நீங்கள் அளந்து பார்த்துக்கலாம். அப்போ அந்த மாதிரியான அடிப்படையில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்பது வழங்காமல் இதை ஒரு தப்பான செய்தியை நம்ம சொன்னதாக என்ன செய்கிறாங்க, அதை பிரச்சாரம் பண்ணுறாங்க. அது தவறு. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் என்ன வருதுன்னு பார்த்தா, அந்த சில ஹதீஸை வாசி காட்டுறேன். இஸ்ரத்துல் மூமின் இல்லை அன்சாஃபி சாக்கைனி, மூமினுடைய கீழாடை என்பது 2 கெண்டைக்கால்களுடைய பாதி அளவுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு, லா ஹரஜ அலைஹி, ஒருவன் மீது குற்றம் கிடையாது, ஃபீமா பைனஹு பைனல் கஅபைனி, அந்த கரண்டை வரைக்கும் உள்ளது வரைக்கும் இறக்கி கொண்டானால் குற்றம் கிடையாது. இது வரைக்கும் அணிந்து கொள்ளுங்கள், நீங்கள் கரண்ட கால் வரைக்கும் இறக்கிட்டீங்கன்னா குற்றம் கிடையாதுங்கிறாங்க. அப்போ அந்த பாதி தாங்கிறது நிர்ணயித்த அளவு கிடையாது, அது ஆரம்ப அளவு. அந்த அளவுக்கு இறக்கிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் இறக்கிட்டீங்கன்னு சொன்னால் கரண்டை வரைக்கும் வந்துக்கிடலாம். போமா காண அஸ்பல மின்தாலிக்கு போக பின்னார், அந்த கரண்டைக்கும் கீழே இறங்கினால்தான் அது நரகத்துக்கு உரியது என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக இந்த செய்தி
யார் சொல்கிறான்னு கேட்டால் அபு சயீத் அல் குத்ரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது வந்து கெரண்டைக்கு கீழே உள்ளது நரகம்னு சொன்னதுக்கு தான் இருக்கே தவிர பாதி கெண்டைக்கு கீழே உள்ளதை வந்து நரகம்னு சொல்லலை. அது சிறப்பாக சொல்கிறாங்க, அந்தளவுக்கு வச்சுக்க, அதான் ஒரு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதை விட அதிகமாக்கி கொள்வது தவறு இல்லைங்கிறாங்க. இதை நம்ம முக்கியமாக விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம். அப்போ அந்த ஹதீஸில் நம்ம திரும்பி ஒரு அந்த ஹதீஸை பார்த்தோம்னு சொன்னோம். உம்மு சலமாவோட ஹதீஸை திருப்பி பாருங்கள். மஞ்சர்ற சௌபு ஹுயலா லம் யந்துரில்லா இலை. எந்த ஒரு மனிதன் வந்து பெருமையின் காரணமாக ஆடையை தொங்க விட்டு செல்கிறானோ, தரையில் இழுபடும்படி செல்கிறானோ, அவனை அல்லாஹ் பார்க்க மாட்டான் இப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. காலத்து உம்மு சலமா. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி உம்மு சலமா அந்த சபையில் இருக்கிறாங்க. அவங்க கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் கைஃப தஸ்னவுன் நிசாவ் பிதுயூலிஹின்ன. பெண்கள் தங்களுடைய கீழாடைகளை வந்து எப்படி செய்வார்கள்? நீங்கள் பெருமைக்காக செய்யக்கூடாதுங்கிறீங்க. பெண்கள் கொஞ்சம் கூடத்தானே இறக்க வேண்டி இருக்கிறது, ஆடையை ஆண்களை விட கொஞ்சம் கூடுதலாக இறக்கமாக கட்ட வேண்டி இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த பெருமைங்கிற சட்டம் இருக்குதாங்கிறது கேட்குறாங்க. இப்போ கைஃப தஸ்னவுன் நிசாவ் பிதுயூலிஹின்ன. பெண்கள் தங்களுடைய கீழாடையை எப்படி செய்வார்கள் அப்படின்னு கேட்ட உடனே கால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, துர்ஹீனஹு ஷிப்ரன். ஒரு ஜான் இறக்கி கொள்ளுங்கள்ங்கிறாங்க. எங்கேருந்து சொல்ல நல்லா கவனிக்கணும் அந்த ஹதீஸுடைய வாசகத்தை. துர்ஹீனஹு ஷிப்ரன், ஒரு ஜான் இறக்கி கொள்ளுங்கள்ங்கிறாங்க. ஒரு ஜான் இறக்குங்கள்ன உடனே அப்போ அந்த உம்மு சலமா கேட்குறாங்க, ஒரு ஜான் இறக்குனா பாதம் தெரியுமே, இதன் தன் கசிவு அக்குதாமுகுன்னு. நீங்கள் இங்கேருந்து ஒரு ஜான் இறக்க சொல்கிறீங்க, ஒரு ஜான் இறக்கணும்னா இந்த தெரியுமில்ல பாதம், இதான் பாதம்னு வைங்க. இங்கேருந்து ஒரு ஜான் இந்த இடம் இருக்குது, பாதம் தெரியும். பாதம் அந்த கெண்டைக்காலுடைய சிறு பகுதியும் தெரியும். ஒரு பாதம் தெரியுமே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மறைக்கிறதுக்கு போதுமானதாக இல்லையே, எங்களுக்கு கூட இறக்குனா நல்லா இருக்குமேன்னு கேட்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் இது கூட சிறப்புங்கிற வகையில் தான் அதை சொல்கிறாங்க. பாதம் தெரியுமேன்ற உடனே ஒரு மூலம் இறக்கிருங்க, அதை விட ஜாஸ்தியாக்காதுங்க கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் நிர்ணயித்து சொன்னதை ஒரு ஜான் தான். அதை விட கொஞ்சம் குறைவாக பெண்கள் அணிஞ்சாலும் குற்றம் கிடையாது. முழங்காலில் இருந்து ஒரு ஜான் அளவுக்கு அணிந்தால் கூட பாதம் தெரியுமேன்னு தெரியாதா? முழங்காலில் இருந்து ஒரு ஜான் இறக்குனா பாதம் தெரியுமேங்கிற விஷயம் ரசூலுல்லாஹ்வுக்கு புரியாதா? நான் சொன்னால் நீங்கள் சொன்னால் உங்களுக்கு புரியத்தானே செய்யும். முழங்காலில் இருந்து ஒரு ஜான் இறக்கிங்கன்னு சொல்லும் போதே இது பாதத்தை மறைக்காது என்று ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். தெரிஞ்சு தான் சொல்கிறாங்க ஒரு ஜான்ங்கிறாங்க. அவங்க கேட்குறாங்க எங்கள் பாதம் தெரியுமே, அவங்க வெக்கப்பட்டு பாதம் தெரியுமேங்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் ஒரு முளை இறக்கிருங்க. இந்த ஒரு முளை இறக்கிக்கிறீர்கள் என்பது இவங்க கேட்டதுனால தான் சொன்னாங்க. இல்லாட்டி ஒரு ஜான் கட்டளை எவ்வளோதான், ஒரு ஜான் தான். அந்த பாதத்துக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கீழே பெண்கள் கொஞ்சம் மேலே ஏற்றி ஆடை அணிஞ்சாலும் குற்றம் கிடையாது. மார்க்கத்தின் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் குற்றம் சொல்வதாக இருந்தாலும் அதுக்கு வந்து ரீசன் எடுத்து காட்டணும். பெண்கள் வந்து ஒரு ஜானோ அளவுக்கே இறக்கி கொண்டால் கூட, முழங்காலில் இருந்து முட்டுக்காலில் இருந்து ஒரு ஜான் அளவுக்கு இறக்கி கொண்டு கீழே கொஞ்சம் கெண்டைக்கால ஒரு பகுதியும் பாதமும் தெரியும் என்று சொன்னால் அது ரசூலுல்லாஹ் அது பொருட்படுத்தலை. ஒரு ஜானே போதும் தான் சொல்கிறாங்க. இவங்க கேட்குறாங்க எங்களுக்கு வந்து பாதம் தெரியுமேங்கிறாங்க. அப்போ பாதம் தெரியுமேன்று உணரக்கூடிய ஒரு பெண்கள் வெக்கப்பட்டு உணரக்கூடிய நிலை இருக்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அப்போ துர்ஹீனஹு திரான், அப்படின்னா ஒரு முழம் அளவுக்கு வச்சுக்கிறங்க. லா தசீதுனாலே அதோட ஜாஸ்தி ஆக்காதீங்க. ஜாஸ்தி ஆக்குறது ரசூலுல்லாஹ் கவனம் செலுத்துகிறாங்க. ஜாஸ்தி ஆக்கிடக்கூடாது. அதிகபட்சமாக நீங்கள் இறக்குறதா இருந்தால் ஒரு முழம். அப்போ அதிகபட்சம்தான் ஒரு முழமே தவிர ஒரு முழமே வந்து முழுமையான அளவு கிடையாது. வேண்டாம், 3/4 முழம் கூட நீங்கள் வச்சுக்கலாம், அரை முழம் கூட வச்சுக்கலாம். அதிகம் வந்து ஒரு முழம். நீங்கள் ஒரு முழங்காலில் இருந்து ஒரு முழம் தான் நீங்கள் இறக்கணும். அதுக்கு மேலே ஜாஸ்தி ஆக்கக்கூடாது. ஜாஸ்தியாக தான் ஆக்கக்கூடாது தவிர குறைக்கக்கூடாதுங்கிறது இல்லை. அதிகப்படுத்து, ஒரு முழத்தை விட அதிகப்படுத்தக்கூடாது. அப்போ ஒரு ஜானில் இருந்து ஒரு முழம்க்கு 2 ஜான் தானே, ஒரு ஜானில் இருந்து 2 ஜான் வரைக்கும் உள்ள அந்த இடைப்பட்ட பகுதி இருக்குல்ல, அதுக்குள்ளே அவங்க ஆடை அணிந்து கொள்ளலாம். ஒரு ஜானும் 1 இன்ச்சியும், ஒரு ஜானும் 2 இன்ச்சியும், ஒரு ஜான் ஒரு 3 இன்ச்சியும், அந்த மாதிரியான அடிப்படையில் அணிஞ்சால் கூட அது குற்றம் கிடையாது. அப்படி தான் ஹதீஸுகளில் இருக்குது. அது பெண்களை வந்து இப்படியே பாதத்தை மறைக்கணும், சாக்ஸ் போட்டு தொழுவணும், இந்த மாதிரி வந்து மதுஹபுகளில் சொல்லி வச்சுவிட்டாங்க. ஹனஃபி மதுஹபில் மாத்திரம்தான் அந்த பாதத்தை மறைக்கணுங்கிறது சட்டம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அவங்க தான் உலகத்தில் அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் மற்ற ஷாஃபி, மாலிகி, ஹம்பலி இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பாதங்களை மறைக்கணும்னு சொல்கிறாங்க. பாதத்தை மறைக்காமல் ஒரு பெண்ணு தொழுதால் தொழுகை திருப்பி தொழணும்லாம் சொல்கிறாங்க. தொழுதுகிட்டு இருக்கும்போது பாதம் லேசாக தெரிஞ்சுன்னு வைங்க, உடனே தொழுகையை திருப்பி தொழணுங்கிறாங்க. அப்படின்னா அவங்களுடைய கருத்து பிரகாரம் சஜிதாவுக்கெல்லாம் போகும் பொழுது கண்டிப்பாக பாதத்தினுடைய பின்பகுதி தெரியும். பாதத்தினுடைய வெளிப்பகுதி இருக்குல்ல, பாதத்தினுடைய மேல் பகுதி வந்து நிற்கும்போது தெரியும். சஜிதாவுக்கு போகும்போது பாதத்தினுடைய கீழ்ப்பகுதியும் தெரியும்ல, அந்த கீழ்ப்பகுதி தெரிஞ்சிருச்சின்னு சொன்னால் தொழுகை செல்லாதுங்கிறாங்க. யார்? சில மதுஹபுகளில். ஹனஃபி மதுஹபில் மாத்திரம் பாதம் மறைக்கிறது சட்டத்தில் வராது, பாதம் மறைக்க சொல்லி எந்த ஒரு தெளிவான சான்றும் இல்லைன்னு சொல்லி அவங்க மறுக்கிறாங்க. அவங்க கருத்தான் கரெக்டாக இருக்கிறது. இந்த விஷயத்தில் வந்து ஹனஃபி மதுஹபுடைய அறிஞர்கள் சொல்லு தான் கருத்து கரெக்டாக இருக்கிறது.
அதனால் வந்து பாதங்களை மறைக்கிறது வந்து தொழுகையுடைய ஷர்த்து கிடையாது. தொழுகைக்கும் மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தொழுகையாக இருந்தாலும் சரி தலையை மறைக்கணுங்கிறதுக்கு ஹதீஸுகள் இருக்கிறது. அதே மாதிரி வந்து கையை வந்து இது வரைக்கும் மறைக்கணுங்கிறதுக்கு வந்து ஒரு ஹதீஸ் இருக்கிறது. கீழே பாதங்களை மறைக்கிறதுக்கு எந்த ஒரு ஹதீஸுமே கிடையாது என்பதையும் ஞாபகத்தில் வச்சுக்கிறேன்னு. இது சம்பந்தமான கூடுதல் விவரங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம் அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம்.